என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன அடக்க பாக்குறாங்க, என்ன எவ்வளவோ அவதூறுகளை பரப்புறாங்க. இந்த காட்டு ஓனா இருக்கு பாருங்க, காட்டு ஓனாடு வாய வைக்கும். இது இருக்கு பாருங்க, மூஞ்சூர் எலி. அந்த மூஞ்சூர் எலி அது மாதிரி என்ன வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்கியா? என்ன உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் வந்திருக்கேன், என்னமில்ல அவதூறு பரப்புறாங்க, எத்தனையோ வேதனைகளை. என்னது வந்த உடனே வேதனைய வலிய தாங்கிக்கிட்டு, எத்தனையோ விமர்சனம் தாங்கிக்கிட்டு, அவதூறுகளை தாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன்றாப்ல. என்ன அவதூறு இவர் மேல பரப்பிட்டாங்க, என்ன விமர்சனத்தை இவர் மேல பரப்பிட்டாங்க? என்னன்னு பார்த்தா கரூர் விவகாரத்தில் இவர் மேல பழி போட பார்த்தாங்களாம், ஜனநாயகம் படத்தை முடக்க பார்த்தாங்களாம், எஸ்ஓபியை பார்த்து தடை பண்ண பார்த்தாங்களாம், இவர் சுத்தி இருக்கவங்களை வச்சே இவர் மேல அவதூறு பரப்பலாங்களாமா. கரூர் விவகாரத்துல இந்த ஆளு தாமதமா போனதுனாலதான் 41 பேர் செத்து போனான். அது உலகத்துக்கே தெரியும். உன் காலதாமதம் தான் 41 பேரை கொன்னுச்சு. செத்த பிறகும் அவங்களை களத்தை விட்டு ஓடி போன கோலனி. ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடுகாலின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். ஓடுகாலியா ஓடி போயிட்டு இவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு என் மீது பழி போடப்பட்டாங்க, இவ்வளவு அபாண்டமான பழிய என் மேல போடப்பட்ட மக்கள் நம்பல. எந்த மக்கள் நம்பல? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் தூணுக்கு ஆடி துப்பிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு கட்சிக்காரன் உன்னை பார்க்க ஒரு ரசிகன் செத்து போயிருக்கிறான், சாக கொடுத்துட்டு ஓடி போயிட்டு இருக்க, செத்து விழுந்துட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டை தூக்கி எரியிற. அந்த சத்து சாகும் போதும் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ராகம் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு சைக்கோ பையன், நீ மன நோயாளி நீன்னு சொல்லி கரூர் மக்களே பேசியிருக்கான்.